கரண்ட் ஆஃப் ஆகுது. நீங்கள் ஒரு டைம் ட்ராவலில் போகிறீங்க. அப்படியே நடந்து போகும்போது உங்களுக்கு காதில் இந்த பாட்டெல்லாம் விழுது. அதை வச்சு தான் இது எந்த வருஷம்னு நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க. போலாமா? கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், 1967. வாட் அன் இம்பார்ட்டன்ட் இயரில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். 63ல் காமராஜர் வந்து ரிசைன் பண்ணிட்டு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்சி எடுத்துக்கிறதுக்காக போயிட்டார். லைனாக கிரைசிஸ் மேலே கிரைசிஸாக வர ஆரம்பிக்குது. விலைவாசி எல்லாம் ஏறிடுது, ஃபுட் கிரைசிஸ் வந்துடுது, லாங்குவேஜ் இஷ்யூ, அந்த ஹிந்தி அஜிடேஷன்லாம் பீக்கில் போயிட்டு இருக்கு. அண்ட் 67ல் தே கம் பேக் வித் அ தம்பிங் வின். லோக்சபாவில் 25 சீட்டு அண்ட் அசம்பிளியில் 179 சீட்டு டிஎம்கே கோலிஷனுக்கு. அண்ட் அ நியூ வாய்ஸ் இஸ் ஹர்ட் இன் தமிழ்நாடு. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு ஆனதும் 1967 தான். மெட்ராஸுங்கிற பேர் மாறுச்சு. ஜிமி ஹென்ட்ரிக்ஸ் அவருடைய ஆல்பமான ஆர் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் லான்ச் ஆனது 1967. அவர் 67 மான்ட்ரே பாப் ஃபெஸ்டிவலில் வந்து கிட்டாரை வாசிக்க ஆரம்பித்ததும் அங்கிருந்த 100,000 பேரும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. அவர் கடைசியில் கிட்டாரை ஸ்டேஜ் மேலே நின்று கொளுத்துனாரு. அதை ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்தான். அந்த ஃபோட்டோ தான் the most iconic photo of rock music. So to summarize, I would say 67 has been the year of voices.